ஃபிஷ் வாங்குறவங்க அவசரப்பட்டாவோ ஃபிஷ் அனுப்புறவங்க அவசரப்பட்டாவோ கடைசியில் நடக்கிறது இது மட்டும் தான். நம்ம கடைக்கு ஒரு 150 மீன் ஸ்டாக் வந்துச்சு. அதுல 100 மீன் ஆஸ்கர் ஃபிஷ் மட்டுமே வந்துருந்துச்சு. ரெட் கலரும் ரெட் மொசைக்கும் வந்துருந்துச்சு. இது எல்லாமே சூப்பர் கலரா இருந்துச்சு. இந்த கலர் அப்படியே மெயின்டைன் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா கலர் ஃபீடு போட்டு தான் வளர்த்தணும். 100 மீன் சூப்பரா வந்துருச்சேன்னு அடுத்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்தா இந்த பெரிய கோல்டு மீன் செத்து கிடந்துச்சு. நான் செல்லர் கிட்ட அனுப்ப சொன்னேன், ஆனா அவர் அவசரப்பட்டு சின்ன கவர்ல போட்டு அனுப்பிச்சிட்டாரு. அது கூட கோல்டன் ஸ்பைடர் கெல்பரி பீகாக் பேஸ் இம்போர்ட்டட் டைப் வந்துச்சு. இது வந்து ரொம்பவுமே கோல்டன் கலர்ல இருக்கும். ஸோ இது பியூர்லி இம்போர்ட்டட். அப்புறம் நம்ம வெண்ணிலாவோட குட்டிங்களான இந்த பிளாட்டினம் கேட்ஃபிஷ் பேபிஸ் வந்துச்சு. இது எல்லா ஃபிஷ்ஷும் சேஃபா ரீச் ஆயிடுச்சு, ஒரு மீனை தவிர. அதனாலதான் நான் நிறைய பேர்த்துக்கிட்ட பெரிய மீன் ஆர்டர் பண்ணும்போது ஒரு 2 to 3 டேஸ் வந்து வெயிட் பண்ண சொல்லுவேன். ரொம்ப அவசரப்பட்டு பெரிய ஃபிஷஸ் அனுப்பும் போது காசும் நிறைய லாஸ் ஆகும். இந்த மீன் ஒரு உயிரோட இதனால் வளர்ந்ததுக்கு ஒரு அர்த்தமே இல்லாம போயிரும்.